தங்கம் விலை தொடர்ந்து 5வது நாளாக சரிந்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 160 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 6,520 ரூபாய் சரிந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாயாகவும், கிராம் 5 ரூபாய் குறைந்து 290 ரூபாயாகவும் உள்ளது. நீண்ட காலமாக முடங்கி கிடந்த தமிழகத்தின் 3 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை இடையிலான 71.3 கிலோமீட்டர் திட்டம், அத்திப்பட்டு, புத்தூர் இடையிலான 88.3 கிலோமீட்டர் திட்டம் மற்றும் மகாபலிபுரம் வழியாக செல்லும் சென்னை கடலூர் இடையிலான 179.3 கிலோமீட்டர் திட்டம் ஆகியவை சுமார் 10 ஆண்டு கால முடக்கத்திற்கு பிறகு மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசிடம் இந்த திட்டங்களை மீண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல், நிதி ஒதுக்கீடு போன்ற பணிகளை துரிதப்படுத்த ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் மகா தீபாராதனை மற்றும் தங்க காக வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு ஆங்காங்கே மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. சனீஸ்வர பகவான் தான் நாட்டை காப்பவர். ஆஹா, சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே, என்ன கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதேபோல தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர கோவிலிலும் சனிப்பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் செவ்வாய்ப்பட்டை காளியம்மன் கோயில் மாசி திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தொடங்கி வைக்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாசி திருவிழாவையொட்டி நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் தேரை வரவேற்று சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு மாயா கிருஷ்ணசுவாமி கோயிலில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ரோஹிணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாளில் ஸ்ரீகிருஷ்ணர் தங்க ரதத்தில் எழுந்தருளி செண்டை மேளம் முழங்க 17 கிலோமீட்டர் தூரம் வீதி உலா வந்தார். இந்த ஊர்வலத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அம்பத்தூர் அருகே மாதனாங்குப்பம் தாங்கல் ஏரியில் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. 16 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பசுமை பூங்காவில் 3 கிலோமீட்டர் நடைபாதை, பெண்களுக்கான ஜிம் மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் போன்றவை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. வெளியூர் செல்ல தேவையின்றி தங்கள் பகுதியிலேயே ஏற்காடு போன்றதொரு அனுபவத்தை பெறுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பெரியவர்களுக்கு 50 முதல் 70 ரூபாய் வரையிலும், குழந்தைகளுக்கு 20 முதல் 40 ரூபாய் வரையிலும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த படகு சவாரி செயல்படும். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தக்காளி வரத்து அதிகரிப்பால் அதன் கொள்முதல் விலை கிலோ 4 ரூபாயாக குறைந்துள்ளது.
கடந்த மாதம் 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது உற்பத்தி செலவை விட குறைவான விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அறிக்கையை வெளியிட இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்து தமிழினம் தலைநிமிர்ந்த மார்ச் 6ஆம் தேதியான இன்றைய தினத்தில் அந்த அறிக்கையை வெளியிட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்கும் தமிழினத்தின் மீட்சிக்கும் விதையூன்றிய நாள் இது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். திராவிட ஆட்சி இந்த மண்ணில் மையம் கொண்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளிலேயே திராவிட மாடல் 2.0க்கான அடிக்கல்லை நாட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். சித்தாலங்குடி புதூர் கிராமத்தில் ஒருபோக சாகுபடியில் சுமார் 100 ஏக்கரில் விளைந்த நெல் கொள்முதல் செய்யப்படாமல் கிராம மந்தையில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் விரைவாக கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை சாலை ஓரங்களில் கொட்டி வைத்துள்ளனர். தற்போது தனியார் கட்டடத்தில் இயங்கும் மையத்தினால் போதிய வசதியின்றி மழையில் நெல் நனையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். விவசாயிகளின் உழைப்பு வீணாவதை தடுக்க அரசு உடனடியாக இப்பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே குடிநீர் பிரச்சினையை முன்வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணாங்குளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் இந்த பகுதியில் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படுவதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதாக கூறும் மக்கள் இதை முன்வைத்து காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்று முழக்கங்களை எழுப்பினர். 15 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம், 150 ரூபாய் வேலை வாக்குறோம். எங்களுக்கு குடி தண்ணி இல்லை. ஓட்டு கேட்டு வாரங்கிறோம், ஓட்டை போடுங்க உங்களுக்கு வசதி தரேங்காங்க, ஒண்ணுமே வசதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு குடி தண்ணி இல்லை, பிள்ளையும் குட்டியும் கஷ்டப்படுறோம். உப்பு தண்ணி புகஞ்சு போச்சு. எங்களுக்கு தண்ணி வேணும். சுற்று வட்டார மக்கள்ல பூராமே தண்ணி பிடிக்கிறாங்க. எங்க ஊர்ல மட்டும்தான் தண்ணி இல்லை. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும் தேர்தலுக்கு முன்னாடியே. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தீர்த்தக்காடு பகுதி மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துகின்றனர். 600க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று அங்குள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீர், சாலை, தெருவிளக்கு, கழிவறை, வடிகால், மின்சாரம் என எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக இல்லை என கூறியுள்ள அவர்கள் இதை கண்டிக்கும் விதமாக வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கின்றனர். இதனையடுத்து அவர்களிடம் பேசி விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள லீடர் திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. வடபழனியில் உள்ள தனியார் திரையரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் ரசிகர்கள் லெஜண்ட் சரவணனின் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் பேசிய இயக்குநர் துரை செந்தில்குமார் டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். இப்படம் வரும் ஏப்ரல் மாதம் திரைக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சியில் வரும் 9ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூர் பகுதியில் இந்த மாநாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 10 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. மாநாடு மேடை மற்றும் பார்வையாளர்கள் அமரும் பகுதிகள் 400 ஏக்கரில் அமைக்கப்படவிருக்கின்றன. 30,000 வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 200 ஏக்கர் இடம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டிற்கு வருபவர்களுக்காக 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு வருகின்றன. திடலில் 3 லட்சம் இருக்கைகளும் பிரம்மாண்ட LED திரைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநாட்டிற்கான பணிகளை அமைச்சர் நேரு நேரில் ஆய்வு செய்தார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர்.
மாநிலங்களவைக்கு போட்டியிடுவதை அடுத்து நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து விலக உள்ளார். நிதிஷ்குமாரை அடுத்து பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் ஆவார் என தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி, மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் உள்ளிட்ட பெயர்கள் முதல்வர் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரில் உள்ள 243 தொகுதிகளில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை வைத்துள்ளது. இதில் பாஜகவுக்கு 89 இடங்களும் ஐக்கிய ஜனதாதளத்திற்கு 85 இடங்களும் உள்ளன. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு தெரிவித்து வந்த பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டும் என்பது தன் விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் அமைய உள்ள புதிய அரசுக்கு எனது முழு ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் எப்போதும் இருக்கும் என்றும் பீகார் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடப் போவதாகவும் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து விலகுவது அக்கட்சியின் மற்ற முக்கிய தலைவர்களை தொண்டர்களின் கோப கனலுக்கு உள்ளாக்கியுள்ளது. நிதிஷ்குமார் தனது பதவி விலகல் குறித்து அறிவித்ததும் அவரது இல்லத்துக்கு முன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஐக்கிய ஜனதா தளத்தின் நிர்வாகியான ரூபேஷ் பட்டேல் நிதிஷ்குமாரின் பதவி விலகல் என்பது கட்சியின் செயல் தலைவர் சஞ்சய் குமார் ஜா மற்றும் அதே கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் லாலன் சிங் ஆகியோரின் சதி என குற்றம் சாட்டினார். சஞ்சய் ஜா பாஜகவுக்கான விபீஷணன் போல செயல்பட்டதாகவும் அவர் லாலன் சிங்கோடு சேர்ந்து கட்சியை அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். நிதிஷ்குமாரின் இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் ஆபரேஷன் தாமரை முழுமையடைந்து விட்டதாகவும் அதிகாரத்தை பாஜக பறித்துவிட்டதாகவும் முழக்கங்களை எழுப்பினர். பெரியார் சிலையை உடைப்பதாக வெளியிட்ட பதிவு, கனிமொழிக்கு எதிராக தரக்குறைவாக பேசியது ஆகிய வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆஜராவதற்கு பதில் அவரது வழக்கறிஞர் ஆஜராகலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. H. ராஜா தாக்கல் செய்திருந்த மனுவில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா H. ராஜாவுக்கு பதில் அவரது வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நிபந்தனையை தளர்த்தி உத்தரவிட்டார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற திருமண விழாவில் தவிக தலைவர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டனர். சினிமா தயாரிப்பாளர் AGS கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜய், த்ரிஷா இருவரும் பங்கேற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூரில் கல்யாண வெங்கட்ராமண சுவாமி கோயில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத கல்யாண வெங்கட்ராமண பெருமாள் எழுந்தருளி தெப்ப குளத்தில் 5 முறை வலம் வந்து அருள்பாலித்தார். காரைக்குடியில் குப்பையில் கிடந்த 15 சவரன் தங்க நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மைப் பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காட்டு தலைவாசல் பகுதியில் சிறுவன் ஒருவன் 15 சவரன் தங்க நகையை தவறுதலாக குப்பை தொட்டியில் வீசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணியில் இருந்த தூய்மைப் பணியாளர் செல்வி என்பவர் நகையை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பெண்ணின் நேர்மையை பாராட்டிய காவல்துறையினர் நகையை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் அந்த பெண்ணுக்கு நகை உரிமையாளர் சார்பில் 20,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மகளிர் குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவகத்தை ஆட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்தார். பின்னர் புறநோயாளிகள் பிரிவு, மருந்து வழங்கும் பிரிவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த ஆட்சியர் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் 70,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மாவட்டத்தில் சம்பா சாகுபடி நெல் கொள்முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகள் 5 நாட்களுக்கு மேலாக கிடங்குகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறை சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் துறையில் படிக்கும் மாணவர்களால் வரையப்பட்டிருந்த தத்துருவமான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாணவர்களிடையே நுண்கலை திறனில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இயற்கை காட்சிகள், தேசத் தலைவர்கள் உள்ளிட்ட ஓவியங்களை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் 45 தொல்லியல் ஆய்வுகளின் முன்மொழிவுகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழகத்திலிருந்து மொத்தம் 45 அகழ்வாராய்ச்சி முன்மொழிவுகள் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 37 திட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டு சில பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சில பணிகள் முடிவுற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 8 திட்டங்களுக்கும் நிபுணர் குழு இப்போது ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை வரும் 10ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுமார் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடத்தில் 9 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி முதல் ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இனி பரங்கிமலையிலிருந்து கடற்கரை வரை நேரடியாக பயணிக்க முடியும். எழும்பூர் ரயில் நிலைய பணிகளால் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த புதிய வழித்தடம் பயணிகளுக்கு உதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய பணம் இல்லாமல் கம்போடியா நாட்டில் உயிரிழந்த இளைஞரின் உடலை தமிழகத்திற்கு கொண்டுவர இயலாமல் தவித்து வருகிறார் ஒரு தாய். குடும்பத்தின் வறுமை காரணமாக கடந்த 2022இல் சமையல் வேலைக்காக கம்போடியா சென்ற விஜயகுமார் என்பவர் அங்கு விசா மோசடி மற்றும் பணிச்சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சலில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடலை சென்னைக்கு கொண்டுவர 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று கூறப்படுவதால் போதிய பண வசதியின்றி அவரது தாய் கவிதா தவித்து வருகிறார். எனவே தனது மகனின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சுகோய் 30 போர் விமானம் விபத்துக்குள்ளாகி உள்ளது. அசாமின் கர்பி ஆங்லாங் பகுதியில் பயிற்சி செய்தபோது விமானம் விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. தற்போது அதனை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. போர் விமானத்திலிருந்து 2 விமானிகளின் நிலை குறித்து இதுவரை தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. விரைவு ரயிலின் என்ஜின் சக்கரம் உடைந்த நிலையில் ஓட்டுநரின் முயற்சியால் தெலங்கானாவில் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. செகந்திராபாத் ஹிசார் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் அதிகாலையில் மடிப்பள்ளி கேட் உப்பல் நிலையம் இடையே காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது என்ஜின் சக்கரம் உடைந்ததை கவனித்த ஓட்டுநர் ரயிலை உடனடியாக நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு ரயில் மீண்டும் புறப்பட்டது. பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் தொழுநோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் இந்திரா காந்தி நகரில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை தொட்டாலே கையுடன் பெயர்ந்து வரும் அளவுக்கு மோசமான நிலையில் உள்ளது. 200க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் இப்பகுதியில் 20 நிமிடங்களிலேயே தார் சாலை அமைக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 110 மீட்டருக்கு போடப்பட்டுள்ள இந்த சாலை தரமற்றதாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் அதை முறையாக சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். சாலையை அமைத்துக் கொடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு 20 நிமிஷம் தாங்க இருக்கும். அது விட்டு இந்த தள்ளி கொண்டாந்து தள்ளி கூட மீதி தள்ளி கொண்டு போய் அங்கே முன்னால் ரோட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டாங்க. பேர் வருதுப்பா. இப்போ தானே போட்டாங்க. அங்கே பாருங்கள், பள்ளமாக நாய் வேறு நோண்டி வச்சுக்குது. அதுக்கு முன்னே போட்டிருந்தப்போ நல்லா பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது ரோடு. இப்போ தான் இது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி நிற்க முடியுதா பாருங்கள், ஒட்டுது அப்படியே காலில். திருப்பி ரோடு போட்டு கொடுத்தா நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி இது பண்ணலைனாக்கா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எல்லா ஜனங்களும் அப்படியே இருந்துருவோம். எங்களுக்கு ஓட்டு இப்போ இல்லாதவங்களும் போட்டோம். நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. இதுகுறித்து பொன்னேரி நகராட்சி ஆணையர் தனலட்சுமியிடம் கேட்டபோது சாலை ஓரங்களில் தார் பெயர்ந்து வருவதாகவும் உடனடியாக ஆய்வு செய்து ஓரிரு நாட்களில் தரமான சாலை போடப்படும் என்றும் உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் குடும்ப தகராறு குறித்து விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் மீது மது பாட்டில் வீசி தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐ சுந்தரமூர்த்தி மற்றும் சக காவலர்கள் விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது அஜித்குமார் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய இருவர்
காவலர்கள் மீது மது பாட்டிலை வீசி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதல் நடத்த முயன்ற இருவரும் கைது செய்யப்பட்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றத்தின் காரணமாக திருப்பூரின் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் சுயஸ் கால்வாய் பகுதிகளில் பாதுகாப்பு குறைந்துள்ளதால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயண நேரம் 20 நாட்கள் வரை அதிகரிப்பதுடன் சரக்கு கட்டணமும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் அரபு நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்படுவதால் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்தில் தண்ணீரின்றி கருகும் 10,000 ஏக்கர் தாளடி நெற்பயிர்களை காப்பாற்றக் கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு புயல் மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு தற்போது சம்பா சாகுபடியும் கை நழுவும் நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். வெள்ளையாறு மற்றும் பாண்டையாற்றில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட்டால் மட்டுமே எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற முடியும் என ஆட்சியரிடம் அவர்கள் மனு கொடுத்தனர். சென்னை அம்பத்தூர் அருகே மாதனாங்குப்பம் தாங்கல் ஏரியில் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. 16 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பசுமை பூங்காவில் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபாதை, பெண்களுக்கான ஜிம் மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் போன்றவை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. வெளியூருக்கு செல்ல தேவையின்றி தங்கள் பகுதியிலேயே ஏற்காடு போன்ற அனுபவத்தை பெறுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியவர்களுக்கு 50 முதல் 70 ரூபாய் வரையிலும், குழந்தைகளுக்கு 20 முதல் 40 ரூபாய் வரையிலும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த படகு சவாரி செயல்படும். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் ஒரே நாளில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மாடுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கால்நடைகள் 10,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானதால் சந்தை களை கட்டியது. வேலூரில் சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள பறக்கும் படை மற்றும் நிலைய கண்காணிப்பு குழுவினருக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஜிபிஎஸ் கருவிகளை அகற்றக்கூடாது, வாக்காளர்களை அச்சுறுத்துதல், சமூக விரோதிகள் நடமாட்டம், சட்டவிரோத மதுபான கடத்தல், பரிசு விநியோகம் உள்ளிட்ட அனைத்து புகார்களையும் கவனிக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சுபலட்சுமி அறிவுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே குடிநீர் மற்றும் சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்களுக்கு ஆதரவாக தாவேகா தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பாப்பாரப்பட்டி பாலக்கோடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் அவதியடைகின்றனர். சித்தாலங்குடி புதூர் கிராமத்தில் ஒருபோக சாகுபடியில் சுமார் 100 ஏக்கரில் விளைந்த நெல் கொள்முதல் செய்யப்படாமல் கிராம மந்தையில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் விரைவாக கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை சாலை ஓரங்களிலேயே கொட்டி வைக்கின்றனர். தற்போது தனியார் கட்டடத்தில் இயங்கும் மையத்தினால் போதிய வசதியின்றி மழையில் நெல் நனையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். விவசாயிகளின் உழைப்பு வீணாவதை தடுக்க அரசு உடனடியாக இப்பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை அருகே மாங்குடி கிராமத்தில் 9 மாதங்களாக மாற்றப்படாத பழுதடைந்த மின்கம்பம் வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக குடும்பத்தினர் உயிர் தப்பிய நிலையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 12ஆம் வகுப்பு மாணவி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பொதுத் தேர்வுக்கு படிக்கும் அவலம் ஏற்பட்டது. ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்கம்பங்களை போர்க்கால அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர்.
சிவகங்கையைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற ரவுடி சூலூர் அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு தனிப்படை போலீசார் விரைந்தனர். பதுங்கியிருந்த அந்த நபரை பிடிக்க முயற்சித்த போது போலீசாரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது தற்காப்புக்காக ரவுடியின் காலில் சுட்டு போலீசார் பிடித்தனர். காயமடைந்த எஸ்ஐ யுவராஜ், ரவுடி பாலமுருகன் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் வெண்ணெய்மலை கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது குறித்த வழக்கில் தெய்வத்திற்கு ஓட்டுரிமை இல்லை என்பதால் அலட்சியம் காட்டுகிறீர்களா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நில மீட்பை தடுக்கும் அமைப்புகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் செயல்கள் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கும் நீதிபதிகள் கோவில் நிலம் தொடர்பான வழக்குகளை உரிமையியல் நீதிமன்றங்கள் 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் நில மீட்பு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை 3 மாதங்களுக்கு ஒருமுறை தாக்கல் செய்யவும் ஆக்கிரமிப்பு அகற்றும் அதிகாரிகளுக்கு கரூர் எஸ்பி உரிய பாதுகாப்பு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலம் மாநகராட்சியின் 2026-27 ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கையை மேயர் ராமச்சந்திரன் தாக்கல் செய்தார். அதில் 35 கோடியே 85 லட்சம் ரூபாய் பற்றாக்குறை என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நிதிநிலை அறிக்கையை மக்கள் விரோத பட்ஜெட் என்றும் காகிதப்பூ பட்ஜெட் என்றும் விமர்சித்து அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் காதுகளில் பூ வைத்து நூதன முறையில் எதிர்ப்பு பதிவு செய்தனர். தொடர்ந்து குடிநீர் விநியோக பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்திருப்பதாக குற்றம் சாட்டி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே மின்வேலியில் சிக்கி 30 வயது கொண்ட ஆண் யானை உயிரிழந்தது. காடகநல்லையைச் சேர்ந்த புட்டப்பன் என்பவர் தனது வயலில் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளார். காட்டுப்பன்றிகள், யானைகள் வயலில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்ததால் பயிர்களை பாதுகாக்க மின்வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் பயிரை சாப்பிட வந்த ஆண் யானை ஒன்று மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது. இதையடுத்து புட்டப்பனிடம் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் குடும்ப தகராறு குறித்து விசாரணை மேற்கொள்ள சென்ற காவல்துறையினர் மீது மது பாட்டில் வீசி தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐ சுந்தரமூர்த்தி மற்றும் சக காவலர்கள் விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அஜித்குமார் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய இருவர் காவலர்கள் மீது மது பாட்டில்களை வீசி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாக்குதல் நடத்த முயற்சித்த இருவரும் கைது செய்யப்பட்டனர்.